ஹைதராபாத்தில் ஒரு 17 வயசு ஸ்கூல் பொண்ணை ஒருத்தர் அவங்க அப்பா அம்மா முன்னாடியே கத்தியால் குத்தி கொலை பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காரு. யார் இதை பண்ணால், இதுக்கு பின்னாடி என்ன ரீசன், அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேஸில் விக்டிம் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களோட பேர் பவித்ரா. அவங்க வராசிகுடா அப்படின்ற ஒரு ஊரில் அவங்க பேரண்ட்ஸோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. டிசம்பர் 6 அன்னைக்கு அவங்க ஃபேமிலியாக விஜயவாடாவுக்கு ஒரு ரிலீஜியஸ் ட்ரிப்பு போகிறாங்க. அதாவது சாமி கும்பிட விஜயவாடாவுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 7 அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. டிசம்பர் 8 அன்னைக்கு 24 வயசான ஒரு ஆள், அவங்க பேர் உமா சங்கர். அவங்க பவித்ராவோட ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அவர் ஹைதராபாத்தில் தங்கியிருக்காரு. அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வந்து போகிறது உண்டு. சும்மா பழக்கம் இருக்க முடியாத சொந்தக்காரங்கலாம் அந்த மாதிரி என்ன ஆயிருக்கு, டிசம்பர் 8 அன்னைக்கு அவர் இவங்கள ட்ரபுள் பண்ணியிருக்காரு. நீங்கள் எப்படி என்னை கேட்காம விஜயவாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபேமிலி அவங்க ட்ரிப்பு போகிறாங்க, அது அவங்க இஷ்டம். இவர் எங்கேருந்தோ நீங்கள் எப்படி என்னை கேட்காம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகராறு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது ரொம்ப ஹீட்டப் ஆகுது. இந்த ஆர்கியூமெண்ட்டு ஹீட்டப் ஆகி ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை கத்தியால் குத்திருக்காரு. இது என்ன ரீசன்னு போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மேபி பாஸ்டில் அவங்களுக்குள்ள நிறைய சண்டை நடந்திருக்கலாம். இவர் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அது ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பர்சனல் இஷ்யூஸ் நிறைய இருந்திருக்கலாம். அது இந்த ஆர்கியூமெண்ட் ஹீட் ஆகும்போது மொத்தமாக அவர் காமிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு கெஸ் பண்ணுறாங்க. இன்னுமே அது கரெக்டாக ரீசன் தெரிய வரல. சரிங்களா? இது எந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு அவங்க சொந்த வீட்லேயே சேஃப்டி இல்லை. வீட்லேயே அவங்க அப்பா அம்மா முன்னாடி கத்தியால் குத்தி போயிருக்காரு. பார்த்துங்க எந்த அளவுக்கு அது இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கத்தியால் குத்தின உடனே பவித்ரா இறந்துடுறாங்க. பிறகு அவங்க அப்பா அன்றைக்கி நைட்டே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே இந்த ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் என்ன, உமா சங்கர். இந்த உமா சங்கர் மேலே மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. சீக்கிரமாக அவரை கண்டுபிடிச்சி கோர்ட்லேயே சப்மிட் பண்ண வைக்கிறாங்க அவரோட ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது க்ரூயாலிட்டி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.